வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மித்ராஸ் கிச்சன். இன்றைக்கி நம்மளுடைய மித்ராஸ் கிச்சனில் ஒரு ஸ்பெஷலான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வெஜிடபிள் ஃப்ரைட் ரைஸ். இது ரொம்ப ஈஸியாகவும் டேஸ்ட்டாகவும் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இன்றைக்கி நம்மளுடைய வீடியோவில் பார்க்க போகிற விஷயம் வந்து கரும்புச்சாறு குடித்தா நம்மளுடைய இம்யூனிட்டி பவர் இன்க்ரீஸ் ஆகும். அதே மாதிரி இந்த கோடை காலத்தில் கரும்புச்சாறு குடிக்கிறது ரொம்பவே நல்லது. அது மட்டும் இல்லாமல் இன்னும் பல நன்மைகள் இருக்குது. அதனுடைய ஒரு சில தொகுப்பு தான் இது. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போ நம்ம ஃப்ரைட் ரைஸ் செய்ய ஆரம்பிக்கலாம். ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் இதில் 3 காஞ்ச மிளகாய் போட்டு ஒரு 30 செகண்ட் போல் நம்ம இதை வறுத்துக்கலாம். அடுத்து 3 மீடியம் சைஸ் அளவு வெங்காயத்தை நீளமாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இது 1 நிமிஷம் போல் நம்ம வதக்கிக்கலாம். நம்மளுடைய ஃப்ரைட் ரைஸ் கொஞ்சம் கலராகவும் அதே சமயத்தில் கொஞ்சம் ஸ்பைஸியாகவும் இருக்க இதில் வந்து 2 டீஸ்பூன் அளவு காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். இது வந்து 3 நிமிஷம் போல் நம்ம வதக்கிக்கலாம். நம்மளுடைய ஃப்ரைட் ரைஸ் இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்க இதில் வந்து 1 கேரட்டை பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இதை வந்து 1 நிமிஷம் போல் நம்ம வதக்கிக்கலாம். அடுத்து கொஞ்சமாக பீன்ஸையும் பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இதுவும் 1 நிமிஷம் போல் நம்ம வதக்கிக்கலாம். அடுத்து கொஞ்சமாக கோஸை கொஞ்சம் நீளமாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம சாப்பிடும் போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதையும் 1 நிமிஷம் போல் நம்ம வதக்கிக்கலாம். அடுத்து ஒரு குடை மிளகாவை நீளமாகவும் மெலிசாவும் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இது வந்து ஒரு 30 செகண்ட் போல் நம்ம வதக்கிக்கலாம். இப்போ இந்த காயெல்லாம் கொஞ்சம் வதங்க தேவையான அளவு உப்பு சேர்த்து 3 நிமிஷம் போல் நம்ம வதக்கிக்கலாம். அடுத்து 300 கிராம் அளவு பாஸ்மதி ரைஸை வேக வச்சு எடுத்துருக்கேன். நம்ம இந்த பாஸ்மதி ரைஸ் எப்படி வேக வைக்கணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு அரை மணி நேரம் பாஸ்மதி ரைஸ் வந்து ஊறி இருக்கணும். அடுத்து தண்ணி கொதிக்க வச்சு அந்த தண்ணியில் 1 பிரிஞ்சி இலை, 2 லவங்கம், 2 ஏலக்காய், கொஞ்சமாக எண்ணெய், உப்பு இதெல்லாம் சேர்த்தோம் அப்படின்னா பாஸ்மதி ரைஸ்க்கு வந்து டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதே மாதிரி உதிரியாகவும் இருக்கும். அடுத்து இந்த ரைஸு அந்த மசாலா எல்லாமே ஒன்றுக்கு ஒன்று ஒட்டுற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாம். நம்ம எல்லாருக்குமே ஃப்ரைட் ரைஸ் வந்து ரொம்பவே பிடிக்கும். அதை நம்ம வீட்லேயே கொஞ்சம் ஹெல்த்தியாகவும் டேஸ்ட்டாகவும் செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா குழந்தைங்க கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். அடுத்து அரையிலிருந்து 1 டீஸ்பூன் அளவு மிளகுத்தூள். நம்மளுடைய ஃப்ரைட் ரைஸ் ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்ற மாதிரி இருக்க இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவு டொமேட்டோ சாஸ், கொஞ்சமாக சோயா சாஸ் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் போல் இருக்கட்டும். அடுத்து இதில் கொஞ்சமாக வெங்காயத்தாள் சேர்த்துக்கலாம். நம்மளுடைய சூப்பரான ஃப்ரைட் ரைஸ் இங்கே ரெடி ஆகிடுச்சு. இது வந்து குழந்தைங்க கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் எனக்கு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.